பேச போறோம்னா கடவுள் இருக்காரா இல்லையா, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை போலாமா. ஒரு ரோட்ல ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு வண்டி தப்புன்னு மோதுது அந்த பையன் மேல. அப்போ ஒரு சத்தம் கேக்குது, ஐயோ பையன் இப்படி விழுந்து கிடக்குறானே அப்படின்னு ஓடி ஒரு அம்மா வராங்க. ஏதோ ஒரு ஆட்டோக்காரர் அண்ணா போற வழியில, சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க பையனை தூக்கிட்டு அப்படின்னு அந்த ஆட்டோ அண்ணா ஏத்திக்கிறாரு. அந்த இடத்துல அந்த அம்மா பதறி போய் அந்த பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் காரர் போய் அந்த மருந்து சீட்டை இப்படி கொடுக்குறாங்க. மெடிக்கல் காரர் அந்த மருந்து சீட்டை பார்த்துட்டு உடனே மருந்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ இந்த கதையில நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னா நான் ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னு கேளுங்களேன். வணக்கம் அண்ட் ஹாய் ஹலோ, நான் உங்க ராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா கடவுள் இருக்காரா இல்லையா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சயின்ஸ் டெக்னாலஜி வளர்கிற இந்த ஒரு ஸ்பீடில் கடவுள் சக்தின்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் எல்லாம், கடவுள் இருக்காரு அப்படின்னு ரொம்ப நம்புறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எதுக்கு இந்த கேள்வியை பற்றி பேசுகிறோம், இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை போலாமா. ஒரு ரோட்ல ஒரு பையன், ஒரு 12 வயசு பையன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு வண்டி கார் வந்து தப்புன்னு மோதுது அந்த பையன் மேல. அப்படி போய் விழுறான். அது ஒரு பீக் டைம், இந்த காலேஜ் ஆஃபீஸ் ஸ்கூல் போற அந்த டைம். ரோட்ல இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க அவனை, ஐயோ யார் இந்த பையன் இப்படி விழுந்துட்டானே, ஐயோ ரத்தம் கொட்டுது, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, யாராவது ஆட்டோ நிப்பாட்டுங்கன்னு யாராவதுன்னு எல்லாரும் யாரையாவது தான் கேட்குறாங்க. யாருமே அவங்களா வந்து அந்த யாராவது ஏன் நானா இருக்கக்கூடாதுன்னு முன்னுக்கு வரல. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஐயோ பையன் இப்படி விழுந்து கிடக்குறானே அப்படின்னு ஓடி ஒரு அம்மா வராங்க. வந்து அந்த பையனை தூக்கி அப்படி மடியில வச்சுக்கிறாங்க. அப்படியே அலறாங்க. அந்த பையனுக்கு எப்படி கொலை மாதிரி ரத்தம் போதோ அதே மாதிரி அந்த அம்மாவோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர் போகுது. அவங்களோட கதறல்ல அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நிம்மதி. அப்பா அந்த பையனோட அம்மா வந்துட்டாங்க, சரி இனிமே அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போன்னு பாதி பேர் கலைஞ்சிட்டாங்க. மீதி பேர் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நின்று பார்க்குறாங்க. ஏதோ ஒரு ஆட்டோக்காரர் அண்ணா போகிற வழியில, சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க பையனை தூக்கிட்டு அப்படின்னு அந்த ஆட்டோ அண்ணா ஏற்றிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த அம்மா பதறி போய் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டரும் வந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு டாக்டர் வெளியே வந்துட்டு, அம்மா பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், இந்த மருந்தை உடனே வாங்கிட்டு வந்துருங்க, அப்போ தான் பையனை காப்பாற்ற முடியும், உடனே போய் வாங்கிட்டு வந்துருங்க. அந்த அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே குடுன்னு ஓடி போகிறாங்க, மெடிக்கல் போகிறாங்க. போய் அந்த மருந்து சீட்டை இப்படி கொடுக்குறாங்க. மெடிக்கல் காரரும் அந்த மருந்து சீட்டை பார்த்துட்டு உடனே மருந்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. வச்ச உடனே மருந்தை மட்டும் அவர் வைக்க மாட்டார், கூடயே பில்லையும் தானே வைப்பாரு. பில் இப்படி நீட்டுறாரு. அந்த அம்மாவுக்கு பில்லை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது இவ்வளோவா, என் கையில் 100 ரூபா தானே இருக்குது, இதை தாண்டி நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, காதில் இருக்கிற தோடை கலட்டி இப்படி வைக்கிறாங்க. வச்சுட்டு, ஐயா என் பையன் உள்ளே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றணும், இந்த தோடை வச்சுக்கோங்க, இப்போதைக்கு நான் இந்த மருந்தை எடுத்துகிட்டு போகிறேன், உடனே இந்த மருந்தை கொண்டு போனால் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும், அவன் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால அவரும் ஒரு சந்தேக பார்வையாக பார்க்குறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போதைக்கு மருந்து வேணும் பையனை காப்பாற்ற. அதனால அவங்க கையில் இருக்கிற வலையிலையும் டக்குன்னு கழட்டி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, ஐயா தயவு செஞ்சு இந்த வலையிலையும் தோடையும் வச்சுக்கோங்க, நான் சாயந்தரம் ஆகிறதுக்குள்ளேயாவது காசை தந்து மீட்டுடுறேன், இப்போதைக்கு இந்த மருந்து ரொம்ப முக்கியம், பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இந்த மருந்து தான் அவனை காப்பாற்ற முடியும், உங்களை கடவுளாக கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு. அப்புறம் மெடிக்கல்காரருக்கும் ஏதோ நமக்குள்ளே எங்கேயோ ஒரு ஈரோங்கிறது இருக்குது இல்லையா, அவரும் வந்துட்டு சரி நம்ம இந்த மருந்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குறாரு. போங்க பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு. அந்த அம்மாவும் டக்குன்னு அந்த மருந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வெளியே வந்து சொல்கிறாரு, மா யுவர் சன் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், உங்கள் பையனை வந்து காப்பாற்றியாச்சு, பையன் இப்போ நல்லா இருக்கான், கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய் பாருங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஒரு நிம்மதி, பையனை காப்பாற்றியாச்சு, உயிருக்கு போராடிட்டு இருந்தவனை காப்பாற்றியாச்சு எப்படியோ அப்படின்னு. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்காரர் அவர் வந்து கடையை சாத்துறாரு. அப்போ வந்து யோசிக்கிறாரு, அந்த அம்மா அழுதுகிட்டே வந்தாங்கல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சரி என்னன்னு போய் பார்ப்போம் ஒரு எட்டு. அந்த அம்மா அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு, ஏன்னா பையன் வந்து பொழைச்சிட்டான் இல்லையா, அவர் மருந்து கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. உடனே அந்த அம்மா அவரை பார்த்தோன்னே குடுன்னு போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தான் எனக்கு கடவுள், இப்போ பையன் வந்து பொழைச்சிட்டான், நீங்கள் மட்டும் மருந்து தரலைன்னா கண்டிப்பாக பையன் பொழைச்சிருக்க மாட்டான், உங்களால் தான் இன்றைக்கி அந்த பையனுக்கு உயிரே வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே அந்த மெடிக்கல் கடைக்காரர் வந்து கேட்குறாரு, அப்படியாம்மா நல்ல விஷயம், நான் பையனை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த அம்மா, தாராளமாக வாங்க, நீங்கள் தான் உயிர் கொடுத்தீங்க, நீங்கள் பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க பையனை. அந்த மெடிக்கல்காரர் வந்து பையனை பார்த்தோன்னே அவருக்கு பேச்சு இல்லை, எதுவுமே இல்லை, பார்த்தோன்னே அப்படியே அவருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு, அங்கேயே மயங்கி விழுறாரு.
விழுந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க அவரை வந்து எழுப்பி வைக்கிறாங்க. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, என்னையா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. மெடிக்கல் கடைக்காரரு மனசில் ஒரு பதட்டத்துலேயும் அந்த வாய்ஸில் ஒரு நடுக்கத்துலேயும் கேட்குறாரு, அம்மா அது ஏன் பையனேம்மா, என்னம்மா ஆச்சு அவனுக்கு, எப்படிம்மா இங்கே வந்தான், என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு அவர் அந்த பதட்டத்திலே கேட்குறாரு தான் பையனை இப்படி பார்த்த உடனே. அந்த அம்மா அப்போ சொல்கிறாங்க, உங்கள் பையனா அவன் ரோட்டில் காலையில் நடந்து போயிட்டு இருந்தான், எவனோ ஒருத்தன் காரில் இடிச்சிட்டு நிற்காம கூட போயிட்டான், அந்த ரோட்டில் வந்து இட்லி கடை வச்சுருக்கேன், என் பையனும் இந்த வயசு தான் இருக்கும், என் பையனுக்கு இப்படி ஒன்றா நான் விட்டுட்டு போவேனா, அதான் உடனே போய் தூக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணேன், பையன் பொழைச்சிட்டான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த மெடிக்கல் கடைக்காரருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்லை பையனை இப்படி பார்த்துட்டு நல்ல வேளை யாரும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அவருக்கு கண்ணில் இருந்து அவ்வளோ கண்ணீர் வந்து அப்படியே அந்த அம்மா காலில் விழுறாரு. நீங்கள் தான்மா எனக்கு கடவுள், நீங்கள் என்ன கடவுள்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் தான் எனக்கு கடவுள், என் பையனை நீங்கள் காப்பாற்றுனீங்க, ரோட்டில் எத்தனையோ பேர் போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் காப்பாற்றுனீங்க இல்லையா, அவனை நீங்கள் காப்பாற்றலைன்னா இன்றைக்கி என் பையன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ இந்த கதையில் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னா நான் ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னு கேளுங்களேன், கடவுள்னா யாரு? நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது உதவணும். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்துட்டு அந்த அம்மா, அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் அவங்க இட்லி கடை வச்சுருக்காங்க, அந்த கடையை விட்டுட்டு வந்து அந்த பையனை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருந்து காப்பாற்றினாங்க பாருங்கள், அவங்க கடவுள். அதே மாதிரி அந்த மெடிக்கல் கடைக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் கடவுள் தான். ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் பையனு கூட தெரியாமல் சரி யார் பெத்த பிள்ளையோ பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு அந்த மருந்து தூக்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரும் கடவுள் தான். ஒரு ஆட்டோக்காரர் வந்தார் பாருங்க, அவரும் கடவுள் தான். ஏன்னா அவரோட தினசரி வாழ்க்கையில் தினசரி அந்த ருட்டீனில் காசுன்னு கூட எதிர்பார்க்காம ஏதோ ஒரு பையன் விழுந்து கிடக்கிறான், சரி ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அவரும் கடவுள் தான். ஸோ கடவுள் தூண்லேயும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். நிஜமாவே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எத்தனை பேர் போய் நின்று என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுன்னு அந்த பையனை வந்து பார்ப்போம்? கண்டிப்பாக இல்லை. யாராவதுன்னு தான் நம்மளும் சொல்லியிருப்போம். நம்மள என்ன ஒரு 10% வேணால் நினச்சிருப்போம் போய் காப்பாற்றலாம் அப்படின்னு. ஸோ பேசிக்லி கடவுளுங்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய உதவி பண்ணணும் இல்லைங்க, நம்ம தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன ஹெல்ப்பும் மற்றவங்களுக்கு நம்ம கடவுளாக தெரியும். ஸோ கடவுளை எங்கேயோ தேடுறதுக்கு நம்ம ஏன் இன்னொருத்தருக்கு கடவுளாக இருக்கக்கூடாது? ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் டே, எண்ட் ஆஃப் த கொஸ்டின், எண்ட் ஆஃப் த வீடியோ, கடவுள் அப்படின்னா நம்ம மனசு தான். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லது பண்ணுவோம். எண்டிங் திஸ் வீடியோ சேயிங் அன்பே சிவம், மனசு தான் கடவுள். தேங்க்யூ.